நம்ம விஜய் ரொம்பவே நல்ல வேலை பண்ணியிருக்காரு. அதாவது இப்போ மல்லியோட பேர்ல அந்த அபார்ட்மெண்ட்ட ஆரம்பிக்கணும் அப்டின்ற மாரி நெனச்சது. ஆனா அதே சமயத்துல தன்னோட அக்காவான இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு, இப்போ தன்னோட தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கான், ஏது பண்ணிட்டு இருக்கான் அப்டின்றத எல்லாத்தையுமே தெரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அதாவது அவனுக்கு நல்லது செய்யறதுக்காக கிடையாது. ஏற்கனவே வந்து இந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைய பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல இப்போ சின்னதா ஒரு பிசினஸ வந்து தொடங்குறாங்க. அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்து நடத்துனா அடுத்தடுத்து எல்லாமே பெரிய லெவலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் ரொம்பவே ஆர்வமா இருந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில இப்போ இந்த ரகு மூலியமா இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சு அடுத்ததா வந்து இந்த இவங்க அதாவது சுடர் கிட்ட கேக்குறாங்க. இந்த மாதிரி நீ உன்னை வந்து கூட்டிட்டு போய் அதாவது உன்னை வந்து போய் செக் பண்ண சொன்னனே, அதுவும் இல்லாம விஜய் என்ன பண்றான் ஏது பண்றான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இந்த சுடர் இருந்துட்டு எல்லா விஷயங்களையும் சொல்றா. அதாவது இந்த மாரி நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுட்டேன். விஜய் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காராம். அதுவும் இல்லாம ஒரு அபார்ட்மெண்ட் கட்ட போறாராம். அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மல்லியோட பேர வைக்க போறாங்களாம். அப்படி இப்படின்ற மாரி சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சிய வந்து குடுக்குறாங்க. அதாவது விஜய் அபார்ட்மெண்ட் வந்து ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே அதாவது அத கட்டணும்னு நெனைக்கிறது, அந்த ப்ராஜெக்ட்ட எடுத்து நடத்தணும்னு நெனைக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த ஒரு விஷயத்த அமைதியா விடணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. ஆனா நம்ம மல்லியோட பேர அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வைக்கணும் அப்படின்ற மாரி சொன்னாங்க இல்லையா? அங்க தான் வந்து உண்மையிலேயே ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா, பொண்டாட்டியான இந்த ரேணுகாவோட பேர வைக்கலாம். அப்படி இருக்கும்போது எதுக்காக விஜய் இப்படி பண்றான்? அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த ஒரு விஷயம் தான் வெளிய வர ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு, இந்த சுடர வந்து நல்லா ஏத்தி விட்டுருக்காங்க. "என்ன ரேணுகா, உன்னோட பேரு தான் அதாவது சட்டப்படி பார்த்தா, உன்னோட பேரு தான் வந்து விஜய் வைக்கணும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு. அப்படி இருக்கும்போது, எதுக்காக மல்லியோட பேர வைக்கிறான்? நீ தானே அவனோட பொண்டாட்டி. அப்போ உன்ன வந்து அவ அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கலையா?" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சுடரும், அடுத்ததா வந்து இந்த ராஜேஸ்வரி, இவங்க எல்லாருமே என்ன நெனச்சாலுமே சரி, அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த அளவுக்கு மிக பெருசா வந்து கொண்டு போறது கிடையாது. அதுவும் இல்லாம வந்து நம்ம மல்லி வந்துட்டு நெறைய அதுல தடங்கலை ஏற்பாடு பண்ணி, அப்படியே வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அப்படிதான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல ராஜேஸ்வரி வந்துட்டு அ என்ன பண்ணிட்டு இருக்க ரேணுகா? நீ முதல்ல விஜய் கிட்ட போயி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு என் பேர வைங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது என்னதான் இந்த ரேணுகாவோட பேரே வச்சாலுமே கூட, இந்த வெற்றி வந்து இந்த சுடருக்கு கிடைக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம மல்லி வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ரேணுகாவோட பேரை வைக்கணும் அப்படின்ற மாரி சொன்னாலுமே கூட. ஏன்னா நம்ம மல்லி தன்னோட வாழ்க்கைய ரேணுகாவுக்காக விட்டு கொடுக்கறதுக்கு அதாவது ஏற்கனவே அவங்க தான் வந்து வாழ்ந்தாங்க. பட் இருந்தாலுமே கூட இப்போ அந்த ஒரு வாழ்க்கைய பகிர்ந்துக்கிறதுக்கு தயார் தாங்க. ஏன் விட்டு கொடுக்கறதுக்கு கூட தயாரா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுனால தான் பயங்கரமான கோவத்துல யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க. அதனால அவங்க பேர வைக்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.